ஸ்டெம் செல் தெரப்பியின் பரிணாம வளர்ச்சி பற்றி சொல்லுங்க டாக்டர். ஸ்டெம் செல் தெரப்பியில 2 வகை இருக்கு. ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல். அதை எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல் தெரப்பி. அது வந்து பிளட் கேன்சர், சிக்கல் செல் அனீமியா போன்ற வியாதிகளுக்கு உண்டு. ஆனால் அதை வந்து யாருமே ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அது வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ற பெயரில் தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ ஒரு 20, 25 வருடங்களுக்குள்ளாக தான் ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல் தவிர போன் மேரோவில் இருக்கக்கூடிய மீசன்கைமல் ஸ்டெம் செல்லை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மெசன்கைமல் ஸ்டெம் செல் தெரப்பியை தான் வந்து ஜென்ரலா ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஹெமடோபாய்டிக் ஸ்டெம் செல் தெரப்பி இன்று வரை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ற பெயர்ல தான் அழைக்கப்படுது. அதனால இப்ப நம்ம ஸ்டெம் செல் தெரப்பின்னு இப்ப நான் சொல்றது வந்து மீசன்கைமல் ஸ்டெம் செல் தெரப்பி பத்தி தான் நான் சொல்றேன். இது வந்து முதலாக உடம்புல பேஷண்ட்ல இருக்கக்கூடிய போன் மேரோல நேரா ஊசி போட்டு அந்த போன் மேரோவை எடுத்து அதுல இருக்கிற மற்ற ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு அந்த போன் மேரோ கான்சென்ட்ரேட் அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டெம் செல்லையும் உபயோகப்படுத்தி நேரா அந்த அஃபெக்டட் பார்ட் முழங்கால் பகுதி வீக்கா இருக்கு, அதுல கார்ட்லேஜ் தேஞ்சு போச்சுன்னா முழங்கால் உள்ளுக்குள்ள அதை இன்ஜெக்ட் பண்றோம். அதே மாதிரி ஹெட் ஆஃப் த ஃபீமர் அதுல வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சு போச்சு, அதனால ஹிப் ஜாயிண்ட் பிரச்சனை வருது அப்படின்னாக்கா நேரா அந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர்ல அந்த மேரோவில் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல் கான்சென்ட்ரேட் அதை வந்து இன்ஜெக்ட் பண்றோம். அது மாதிரி அந்த டைரக்டா யூஸ் பண்றது வந்து முதல் பரிமாணம். அதுதான் வந்து அதனுடைய முதல் பரிமாணம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்றது 100% ஆட்டோலகஸ். பேஷண்ட் இருந்து எடுக்கிறோம், செப்பரேட் பண்றோம், உடனே விதின் ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ் பேஷண்ட்டுக்கே திருப்பி கொடுத்துறோம். அது போன் மேரோல இருந்து எடுத்தா ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ்ல செப்பரேட் பண்ணலாம். அதே நம்ம ஃபேட்ல இருந்து எடுத்தோம்னா 3 ஹவர்ஸ் ஆகும் அந்த என்சைம்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் செப்பரேட் பண்றதுக்கு. ஸோ இது மாதிரி பேஷண்ட்டுடைய உடம்புல இருந்து எடுத்து உடனே போடக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இப்போ 15 வருடங்களுக்கு மேலாக பல கண்ட்ரீஸ்ல இது செஞ்சுட்டு வராங்க. முதல்ல செஞ்சது வந்து டாக்டர் பிலிப் ஹெர்னிகோ என்பவர் பிரெஞ்சு சர்ஜன். அவர் 1990களில் இருந்தே இந்த சிகிச்சையை செய்து வருகிறார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆனது 1990. ஆனால் செகண்ட் ஜெனரேஷன்ங்கிறது என்னன்னா, எடுத்த ஸ்டெம் செல்லை பிரிச்சு அதை வந்து கல்ச்சர் பண்ணி கொடுக்குறது, கல்ச்சர்ட் ஸ்டெம் செல்ஸ். எடுத்ததை விட பல மடங்கு அந்த செல்லினுடைய கவுண்டை நம்ம லேப்ல க்ரோ பண்ணலாம். ஸோ அவ்வாறு க்ரோ பண்ணி கொடுக்கறது பேர் தான் செகண்ட் ஜெனரேஷன் ஸ்டெம் செல் தெரப்பி. இந்த செகண்ட் ஜெனரேஷன் 2012 முதல்ல கொரியா, சவுத் கொரியால அவர்கள் வந்து ஆர்த்ரைட்டிஸுக்கு இதே மாதிரி ஸ்டெம் செல் எடுத்து செப்பரேட் பண்ணி அதை கல்ச்சர் பண்ணி அதை இன்ஜெக்ஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர கார்னியாலையும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. கார்னியல் பிளைண்ட்னஸ் இருந்தால் வேற இந்த கார்னியால இருந்து ஸ்டெம் செல் எடுத்தோ அல்லது அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் கிட்ட இருந்து ஸ்டெம் செல் எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி அதை வந்து இன்ஜெக்ஷனா போட்டிருக்காங்க. அப்போ ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை எடுத்து கல்ச்சர் பண்ணி அதை பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணா அது வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ அது வந்து கண்ணிலையும் அதே மாதிரி முழங்காலிலும் தான் ஆரம்பத்தில் முதலில் தொடங்கப்பட்டது. அது 2010, 2012களில் அது நிறைய செஞ்சாங்க.